நேயர்களுக்கு வணக்கம். ஜென்சியோட கேள்விகள் பதில்கள் எபிசோட்ஸ் தொடர்ந்து நம்ம பாரதி ஸ்ரீதர் அம்மாவோட பண்ணிட்டு இருக்கோம். 4-5 எபிசோட்ஸ் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணோம். ஆனால் நம்ம சனாதன தர்மம் பற்றியும் நம்ம டெய்லி நடைமுறை பற்றியும் நம்ம பண்டிகை பற்றியும் கேட்கறதுக்கு நம்மளுக்கு லட்சக்கணக்கான கேள்விகள் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து அம்மா கிட்ட கேட்டுட்ருக்கோம். அம்மாவும் அதற்கான பதில்களை ரொம்ப விளக்கமாக நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. மீண்டும் இந்த வார ஜென்சி கேள்விகள் பதில்கள் நிகழ்ச்சியில் அம்மாவை மீண்டும் வரவேற்கிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ராகு காலம் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு பார்க்குறோம்மா. இந்த ராகு காலம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு 1.5 மணி நேரம் நமக்கு எப்படி ஒரு நல்ல நேரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ முகூர்த்தத்துக்கெல்லாம் நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 1.5 மணி நேரமும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ராகு காலம்னு ஒதுக்கப்பட்டிருக்கு, யமகண்டமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலம் நம்ம ஜென்ரலி பார்க்கும்போது திங்கக்கிழமை கார்த்தால 7:09, அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இரவு நேரத்துலேயும் ராகு காலம் உண்டு. ஸோ நீங்கள் 24 ஹவர்ஸ்லேயுமே இந்த ராகு காலம்ங்கிறது ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் பகல்லையும் 1.5 மணி நேரம் இரவுலையும். நம்ம ராத்திரியில் ரொம்ப எடுத்துக்கிறது கிடையாது. பகல் நேரத்தில் வர ராகு காலம் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ராகு காலம் யமகண்டத்தை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ராகு காலம் எப்படி வந்தது? நம்ம ஒவ்வொரு நாளும் ஏன் 1.5 மணி நேரம் ராகுக்காக ஒதுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. புராண கதை தான் எல்லாமே. தேவர்கள் அந்த வாசுகின்ற பாம்பை வச்சு அமிர்தம் கடையிறா இல்லையா? ஸோ ஒரு பக்கம் அசுரர்கள் இருக்கா, ஒரு பக்கம் தேவர்கள் இருக்கா. ஸோ பல்லாயிரம் ஆண்டு காலமாக அவங்க கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது பெருமாள் மோகினி அவதாரத்தில் வரார். ஸோ மோகினி அவதாரத்தில் அவர் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வரும்பொழுது ஒரே ஒரு துளி அந்த அமிர்தம் கீழே சிந்துறது. அதை சிந்தும் பொழுது ஸ்வர்பானு அப்படின்னு ஒரு அசுரன், அவன் என்ன பண்ணுறான், தேவர்களுக்கு கொடுத்தா அவளுக்கு இறப்பே கிடையாது. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டான்னா அவளுக்கு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த ஸ்வர்பானு என்ன பண்ணுறான், அந்த அமிர்தம் விழுந்ததை தேவர்கள் மாதிரி வேஷமிட்டு அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டான். ஸோ அவன் யாருக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிறான்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் போய் நடுவில் உட்காந்துட்டு ஒரு தேவர்களுடைய அந்த அமைப்பில் அவன் அதை திருடி சாப்பிட்டுறான். அப்போ சூரியனும் சந்திரனும் மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறான், இவன் அசுரன், இவன் ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரன், தேவரை மாதிரி வேஷம் போட்டுட்டு இதை சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் அவனை கேட்குறார். அப்போ அவன் தன்னுடைய சுயரூபம் எடுக்கிறார். பெருமாள் தன்னுடைய சக்கரத்தால் அவனுடைய தலையை போயிடுறது. ஸோ தலை ஒரு பக்கமும் உடல் ஒரு பக்கமும் இருக்குது. அப்போ ஸ்வர்பானு மகாவிஷ்ணுட்ட அழறார், நான் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால எனக்கு இறப்பும் இருக்காது, இப்படி தலை ஒரு பக்கமும் வால் இந்த உடம்பு ஒரு பக்கமுமா நான் இருக்கும்போது எனக்கு என்ன முக்தி அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி உனக்கு நான் சர்ப்ப ரூபத்தை கொடுக்குறேன். ஸோ தலை ராகு, உடல் அந்த சர்ப்பத்தினுடைய வாலும், அந்த வால் பகுதி உடம்பு பகுதி இருந்தது இல்லையா, அதில் ஒரு சர்ப்பத்தினுடைய தலையும் வைத்து ராகு கேதுவாக உருவெடுக்கிறது. அப்போ ஏற்கனவே நவகிரக மண்டலத்தில் 7 கிரகம் இருக்குது. இந்த ஸ்வர்பானு தான் ராகு கேத்துவா தலைப்பாதியும் உடல் பாதியும் இருக்குது. உடல் நாகம், தலை நாகத்தினுடைய உடம்பு, தலை நாகத்தினுடைய தலை. ஸோ இந்த மாதிரி 2 இருக்கும்போது ராகு கேத்துவாக சொல்கிறார். அப்போது பெருமாள் என்ன சொல்கிறார்னா, உன்னை நான் நவகிரக மண்டலத்தில் சேர்த்துக்கிறேன், ஆனால் நான் ராமாவதாரத்தை எடுப்பேன். ராமாவதாரத்தில் எனக்கு நீ ராவணனை வதம் பண்ணுறதுக்கு நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் என்னுடைய அம்பும் வில்லுமா நீ இரு அப்படின்னு சொல்லி, ராகு தான் அம்பு, ராகுவும் கேத்துவும் அம்பும் வில்லுமா ராமருக்கு கூடவே இருக்கார். ஓகே. அதனால் அவருக்கு அந்த தனுசு ராகு கேத்து இருக்குது. அப்புறம்தான் அவளை அந்த நவகிரக மண்டலத்தில் சேர்க்குறார். அப்போது சூரியன் 7 குதிரைகளை பூட்டி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 கிரகங்களுக்கும் நாட்களை கொடுத்துட்றார். ராகு கேத்துக்கு மட்டும் நாட்கள் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒரு 1.5 மணி காலம்
ராகுவாகவும் கேத்துவுக்கு யமகண்டத்தையும் கொடுக்குறார். ஓகே. ஸோ ராகுவுக்கு வந்து 1.5 மணி நேரம் ராகு காலமாகவும், கேத்துவுக்கு வந்து 1.5 மணி நேரம் யமகண்டமாகவும் நாட்களில் பிரித்து கொடுக்கப்பட்டது. 7 கிரகங்களும் சூரிய மண்டலத்தில் கிரகங்களாக இருந்தது. ராமாவதாரத்திற்கு பின்னர் ராகு கேத்து வந்ததாக சொல்கிறார். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க அது வந்து அந்த பாம்பு இது அப்படின்னு. பட் இந்த டைம் நீங்கள் சொன்னீங்களா ஒரு நாள் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம், அந்த டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க? இப்போ சண்டேனா 4:30 6, மண்டேனா 7:30 9, அந்த மாதிரி அந்த அதான் இந்த பஞ்சாங்கத்தில் வந்து உங்களுக்கு வருது இல்லையா, நாள் நட்சத்திரம் கரணம் யோகம் இது. அதனால் இது ஒரு கேல்குலேஷன் தான். ஸோ 1.5 மணி நேரம் என்ன அந்த 24 hours முன்னாடியெல்லாம் நாழிகையில் தானே இருந்தது. அப்புறம் தானே நமக்கு வந்து 24 90 நாழிகை. ஆமாம், நாழிகை கணக்கில் இருந்தது. ஸோ இந்த நாழிகையில் வந்து பஞ்சாங்கத்தை அவங்க எழுதும் பொழுது ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டு ஹோரையும் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை, அப்புறம் சந்திர ஹோரை. ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு ஒரு ஹோரையும் கணக்கிட்டு அந்த கணக்கிடும் பொழுது இந்தந்த நாட்களில் ராகு காலம் யமகண்டம் இது எல்லாமே பஞ்சாங்கத்தை கணக்கிடும்போது கணக்கிட்டு வந்தது தான். அந்த டைமில் ஏன் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது ராகு காலம்? ஏன்னா சூரியன் வந்து சூரியனினுடைய அந்த அசைவு தானே நமக்கு எல்லாமே. அந்த 1 மணி நேர காலகட்டத்தையும் சூரியனும் சந்திரனையும் வைத்து தானே காலத்தையே நிர்ணயம் பண்ணியிருக்கா. ஸோ அந்த 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா சூரியனினுடைய தாக்கம் நமக்கு அந்த நம்ம உடம்பில் வந்து அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் டென்சிஃபை ஆகுமா. ஓகே. ஸோ அதை வந்து கிரே மேட்டர்னு சொல்கிறோம். அப்போ நம்மளால் வந்து கரெக்டாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. இல்லைன்னா சம்டைம்ஸ் வி பிகம் வெரி கன்ஃபியூஸ்ட். ஸோ அந்த 1.5 மணி நேரம் அந்த பர்டிகுலராக அந்த 1.5 மணி நேரத்தில் அந்த சூரியனினுடைய தாக்கம் வந்து நம்ம உடம்பில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் டென்சிஃபை ஆகும்போது ஒரு கிளியர் மைண்டோட வி ஒன்ட் பி ஏபிள் டு திங்க். அதனால நீ எந்த டெசிஷனும் அந்த டைமில் எடுக்காதன்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு சுப காரியம் பண்ணும்போது ஏன் அதை ராகு காலத்தில் பண்ணணும், அதை ஒரு நல்ல நேரத்தில் பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிறதுனால தான் ராகு காலத்தை தவிர்த்தது. ஸோ ராகு காலத்தில் நீங்கள் வெளில போகக்கூடாது, ராகு காலத்தில் இது அப்படியெல்லாம் கிடையாது. வெளில போகக்கூடாது அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ராகு காலத்தில் ஃப்ளைட் கிளம்புது, ட்ரெயின் கிளம்புது, பஸ் கிளம்புது. ஸோ அப்படியெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது ஜென்ரலி. ஸோ ராகு காலம் குளிகன்னு ஒன்று இருக்குது. ராகு காலம் குளிகன் யமகண்டம்னு. குளிகன் மட்டும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் எந்த நல்லது பண்ணாலும் அது வளரும். ஸோ ஒரு வீட்டில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த டெத்து பாடியை மட்டும் குளிகனில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு ராகு காலமே பார்க்க மாட்டாங்க, ராகு யமகண்டம் பார்க்க மாட்டாங்க, குளிகன் பார்ப்பாங்க. அதனால் குளிகன் காலத்தில் நல்லது செஞ்சால் அது வளரும். ராகு காலத்தில் நீங்கள் வந்து இப்போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ராகு காலத்தில் போய் அம்மனுக்கு வந்து விளக்கு போட சொல்கிறாங்கல்ல, உன் மைண்டை காம் பண்ணுறதுக்காக தான். உனக்கு ஒரு ராகு தசை நடக்கும்போது ரொம்ப மைண்டு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஒரு சரியான டெசிஷன் எடுக்க முடியாது, இல்லை நம்ம வந்து தவறான பாதைகளில் போகிறதுக்கெல்லாம் ராகு கொண்டு போய் விடும். அது எல்லாம் நம்மளை வந்து சரி பண்ணுறதுக்காக ராகு காலத்தில் நீ துர்கைக்கு பண்ணு, பத்ரகாளிக்கு பண்ணு, ஏன்னா அதுதான் அதிதேவத்தை ராகுக்கு. அதனால் நீ தெய்வத்துக்கு பண்ணும்பொழுது உன்னோட மைண்டு வந்து காமாக இருக்கும். உன்னால் ஈஸியாக உன்னால் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். நம்ம இப்போ வெளில போகிறத பற்றி சொன்னீங்க. பட் இன்னும் நிறையா வீட்டில் வந்து ராகு காலம்னா வெளில போகக்கூடாது, அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கொண்டு போய் பேக்கை வச்சிடுறது, அப்படிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நிஜமாவே லாஜிக் இல்லை ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னு வைங்களேன். சந்திராஷ்டமத்தில் நீங்கள் ராகு காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு அந்த வேலையே சொதப்பலாயிடும். அது ப்ராக்டிக்கலாகவே நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம அந்த இப்போ 1:30 மணிக்கு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 1:30 3 ராகு காலம் வரும். அதுக்கு நாள் வந்து புதன்கிழமை பார்த்திங்கன்னா 12 1:30 இருக்கும். ஸோ அது அப்படியே கோர்வையாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே செவ்வாய்க்கிழமை 9 10 வரும், அதுக்கப்புறம் 10 12 வரும், அப்புறம் 12 1:30 வரும், 1:30 3 வரும், 3 4:30 வரும் யமகண்டம். நீங்கள் அந்த லைனில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ராகு காலத்தில் இப்போ 1:30 3 ராகு காலம் வியாழக்கிழமைன்னா நம்ம 1 மணிக்கே குரு வாரம் இருக்குது, 1 to 2 குரு வாரம் வரும். ஸோ இந்த 1 to 1:30க்குள்ளே நம்ம வந்து கிளம்புறதோ இல்லை அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறதோ நமக்கு மைண்டில் வந்து பரவாயில்ல ராகு காலத்துக்கு முன்னாடி வந்துட்டோம், குரு உரையிலேயே வந்துட்டோம் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவு அதை பார்க்கலாம். பட் எக்ஸ்ட்ரீம் இப்போ நமக்கு இருக்கிற ராகு காலம் வந்து ஃபாரினில் அதே டைம் வராது.
ஓ அவங்களுக்கு அந்த ராகு காலம் வந்து டிஃபர் ஆகும். ஓகே அதனால் இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம இங்கே இந்தியாவில் ஒரு ராகு காலம் இருக்குன்னா உங்களுக்கு சிங்கப்பூரில் மாறும், மலேசியாவில் மாறும். நம்ம 2.5 hours அவங்களுக்கு சண்டே அதே டைமா இல்லை இல்லை அவங்களுக்கு மாறும். சண்டேலேயே வேறு டைம்? மாறும், அவங்களுக்கு மாறும். அந்த ராகு காலம் இது எல்லாமே மாறும். ஸோ அந்த பஞ்சாங்கமே வேறு, அவங்களுக்குன்னே தனியாக பஞ்சாங்கம் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கே டைம் ஜோன்ஸ் நிறைய டிஃபர் ஆகுது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சாங்கங்கள் போட்டிருக்காங்க. ஓகே ஸோ அவங்களுக்கு அது வசதியாக இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தை பார்க்குறச்சே. ஸோ ஜென்ரலி ராகு காலத்தில் வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நமக்கு மைண்ட் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த டைமில். அது அந்த பிட்யூட்ரி கிளாண்டில் நம்ம பிரெயினில் க்ரே மேட்டர்னு ஒன்று உண்டு. அந்த க்ரே மேட்டர் வந்து டென்சிஃபை ஆகும், திக்கனாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து அது டென்சிஃபை ஆகும்போது யூ ஒன்ட் பி ஏபிள் டு திங்க் ப்ராப்பர்லி, இல்லை டெசிஷன்ஸ் கிளியராக எடுக்க முடியாது. அதனால அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த ராகு காலம் டைமில் கிளம்பும்போது ப்ராபப்ளி யூ மைட் ஹேவ் சர்டன் டிஸ்டர்பன்சஸ். ஸோ அது நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேரணும். அதனால் பெரியவங்க வந்து நீ கிளம்பாத, ஒன்று ராகு காலத்துக்கு முன்னாடி போ, இல்லை ராகு காலம் கழிச்சு போ அப்படின்னுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் என்ன கேட்குதுன்னா, எவ்வளோ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ டெக்னாலஜி, இன்னும் எதுக்கு ராகுகால யமகண்டம்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் இந்த ராகுகாலம் ஏன்னா யமகண்டம்லாம் அதாவது இப்போ இல்லைங்க, இன்னும் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு வந்தாலுமே ராகு காலம் யமகண்டம் இருக்கத்தான் செய்யும். ஓகே எப்படி நமக்கு ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இதே தானே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா. இன்றைக்கி டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகிறதுனாலும் இதே டெக்னாலஜியெல்லாம் ராவணன் காலத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்க யாருமே புதுசாக வந்து இன்வென்ட் பண்ணலை. ஆல்ரெடி இன்வென்ட் பண்ண ஒரு விஷயத்தை இவங்க மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்கிறத வச்சு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணும்போது இப்போது நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலேயோ இல்லை இஸ்ரோலேயோ ராகுகால யமகண்டம் பார்த்து தானே ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ராக்கெட் லான்ச் பண்ணுற எல்லாமே ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது இல்லையே. அவங்களும் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, ராகுகாலம் யமகண்டம் அஷ்டமி இதெல்லாம் பார்த்து தானே பண்ணுறாங்க. ஸோ இன்னும் 10,000 வருஷம் கழிச்சுனாலும் இந்த ராகுகாலம் யமகண்டம் குளிகன் இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்வோம். ஓகே நம்ம அமாவாசைக்கு கேட்ட மாதிரி தான்மா, இந்த ராகுகால டைமில் ஒரு குழந்தை பிறந்துடுத்துன்னா அது வந்து கெட்டதா இல்லை அதோட ஃபியூச்சர்? ஐயோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதாவது நம்ம மக்கள் வந்து எதை தான் நல்லது சொல்லணும் இல்லை அப்படிலாம் இல்லை. உங்கள் குழந்தை எந்த நேரத்தில் பிறந்தாலுமே அது நல்ல நேரம்தான். ஸோ குழந்தைய நம்ம வந்து அதை சொல்லவே கூடாது. ராகு காலத்தில் குழந்தை பிறந்துருச்சு, ஐயோ என்ன பண்ணுறது, ஏன் யமகண்டத்தில் பிறக்கும், குளிகனில் பிறக்கும். சம்டைம்ஸ் ராத்திரியில் குழந்தை பிறக்கிறது பார்த்திங்களா, அப்போ கூட ராகு காலம் வரும். அது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் பிறப்புக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. என்ன நட்சத்திரம் அன்னைக்கு சந்திரன் எதில் இருக்கார், அதுதான் முக்கியம். ஓகே இப்போ ஜென்ரலாக ராகு காலம்னா அதில் வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுமா? ராகு காலத்தில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பிரயாணங்களை தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, காரில் உங்கள் ஃபேமிலியோடு கிளம்புறீங்க. ஸோ நம்ம போடுறது தானே, அத்தை என்னத்துக்கு நம்ம போய் ஒரு ராகு காலத்தில் கிளம்புறது. அதனால் ராகு காலத்தை அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு குலதெய்வத்துக்கெல்லாம் சாமி கும்பிட போகிறீங்க, வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, அதுக்கு ராகு காலம் கண்டிப்பாக பாருங்கள். அண்டு டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த 3 ராகு காலத்துலேயும் நீங்கள் வந்து பத்திரகாளிக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் விளக்கேற்றுறதோ, எலுமிச்சம்பழ மாலை போடுறதோ ரொம்ப நல்லது. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ. இந்த பைரவருக்கு பண்ணுறாங்களேம்மா சண்டே, ராகு காலத்துக்கு அப்புறமா பண்ணுவாங்களோ? அது பைரவருக்கு அஷ்டமியில் பண்ணுறது தான் விசேஷம். ராகு காலனாலே அந்த ராகுக்கு வந்து அதிதேவத்தை வந்து காளி தான், பத்ரகாளி தான். ஸோ ராகு காலத்தில் நீங்கள் பத்ரகாளிக்கு போய் எலுமிச்சம்பழ மாலை போடுறது, காளி உபாசனை பண்ணுறது, பத்ரகாளிக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இருக்காது, மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் இருக்காது, நம்ம மைண்டும் ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம தெளிவாக இருந்தால் தானே நம்ம மற்ற விஷயங்கள் பண்ண முடியும் இல்லையா. அதனால் நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ராகு காலத்தில் நீங்கள் காளி வணங்கலாம். ஜென்ரலி துர்கா பண்ணுவாங்க, பட் காளி பண்ணுறது நல்லது. சரி, எதுவும் புது பிரயாணம் பண்ணக்கூடாது, புது வேலை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், நம்ம பூஜை கீஜை எதுவும் அப்போ. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் புடவை வாங்குறீங்க, மாங்கல்யம் வாங்குறீங்க, இந்த மாதிரி சுப காரியங்களை நம்ம ராகு காலத்தில் தவிர்க்கலாம். ஓகே
ரொம்ப நன்றிம்மா. ராகு காலம் நம்ம வந்து டெய்லி பார்க்குறோம். அதை திட்டுறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டோம். அதை பற்றி குழந்தைங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஸோ அது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சயின்டிஃபிக்காக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாரதி ஸ்ரீதர் அம்மா. மீண்டும் அடுத்த வாரம் ஜென்சி கேள்விகள் பதில்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி. நன்றிம்மா.